நம்முடைய பாரம்பரியமான இந்த கிராமிய கலைகள் வளர்கிறதா கலர்கிறதா அப்படின்னு ஒரு தலைப்பு. நீங்க பார்க்குக்கு போயிருக்கீங்க, பார்க்க சரியா பார்த்திருக்கீங்களா? நீங்க சென்னை பார்க்க போய் பாருங்க, பீச்சை போய் பாருங்க. கலைகளை நாங்கள் வளர்க்கிறோம். அங்க என்னென்ன வளர்த்து நம்ம பிள்ளைகளை கேட்டா தெரியும். போறோம். இந்த காலத்துல எடுத்துக்கோங்க, யாராச்சும் ஒரு அம்மாவில ஒரு பிறந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக சிங்களமாணி பிரித்து புட்டாணி என்று பாடுகிறார்களா? இல்லை, கண்மணி கண்மணி கண்ணுறங்கு என்றுதானே பாடுகிறார்கள். நீங்க இருக்கிற அம்மாக்கள்லாம் கண்மணி கண்மணி நீ கண்ணுறங்குன்னு தாலாட்டு பாடுவாங்கன்னு. தம்பிக்கு கல்யாணம் ஆகல, ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தம்பி, இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கள் யாரும் தாலாட்டு பாடுறது இல்லை. யூடியூப்ல கண்மணி அக்காவும் பப்புவும் தான் தாலாட்டி சோறு விட்டுறாங்க. நீ இப்படியே பேசிட்டு கல்யாணமே ஆகாது. வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த வில்லேஜ்ல ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக ஊரே வருது. இந்த ஊரே சேர்ந்து ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்துது. எப்படின்னு கேளுங்க. இந்த சிட்டில வெறும் குட்டை பாவாடை போட்டு நைட் கிளப் டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க கலையை வளர்க்குறாங்க. கொரோனா டைம்ல 28 கிராமிய கலைஞர் செத்து போனாங்களே, அதுக்கு இந்த அரசாங்கமும் நீங்களும் என்ன பண்ணீங்க? எத்தனை கிராமிய கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு? எத்தனை கிராமிய கலைஞர்களுக்கு சொந்த வீடு வாசல் இருக்கு? எத்தனை கிராமிய கலைஞர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை மேல் படிப்பு படிக்க வைக்கிறாங்க? இந்நாளின் சிறப்பு விருந்தினராகிய முனைவர் நெல்லை சுப்பையா அவர்களுக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி அணிவித்து மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாதஸ் மீடியாவின் உதவி ஆசிரியர் நடுவர் ஐயாவிற்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். நம்முடைய பாரம்பரியமான இந்த கிராமிய கலைகள் வளர்கிறதா கலர்கிறதா அப்படின்னு ஒரு தலைப்பு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், வெள்ளக்காரன் வந்து நம்ம ஈஸியா அடிமைப்படுத்திட்டான், நம்ம புடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? அவன் பயந்தான். நம்முடைய 2 கலையை பார்த்து பயந்தான். ஒண்ணு வளரி, இன்னொன்னு களரி. பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு வளரி தெரியும்? கைக்கு போவோம் வளரி என்ன அடுத்த தலைமுறைக்கு போய் சொல்லணும். இப்போ ஒலிம்பிக் போட்டியில கூட மேடம் என் ஒய்ஃப் சேர்த்தீங்கன்னு இந்த டிஸ்கஸ் ஒரு கட்டு எறியும் போட்டி, அதுல என் ஒய்ஃப் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க, கோல்டு மெடல். ஏன்னா அப்பப்போ கிச்சன்லேயே எனக்கு கட்டு வந்துட்டே இருக்கும். அவங்க வீசிங் ப்ராப்ளம் உடனே வீசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வளரி பாருங்க, அது ஏன் வளரி பேர் வந்து தெரியுமா? வாழ் எரி என்பதுதான் வளரி இருக்கிறது. அந்த வளரி கூட பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தடிமனா இருக்கும், ஒரு பக்கம் தட்டையா இருக்கும். அது குறிப்பிட்ட குளத்துல திருப்பி வர்றதுக்கு தகுந்த மாதிரி அதை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த வளரிலேயே வீசினா அப்படியே போகிற வளரி உண்டு, போயிட்டு திரும்பி வரக்கூடிய வளரிகளும் உண்டு. இதுல ரொம்ப ஆபத்தானது என்னன்னா போயிட்டு திரும்பி வரக்கூடிய வளரி தான். அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி பிடிக்கணும். இதை சிறப்பா பண்ணவங்க யாரு அப்படின்னா மருந்து சகோதரர்கள். வெள்ளக்காரர் வர அத்தனை பேரும் குதிரையில ஏறி போறதுக்கு பயந்துட்டான். எந்த திசையிலிருந்து எந்த பக்கத்துல இந்த வளரியை வீசுவாங்கன்னு தெரியலையே. அவனுடைய கைப்படை கடிதத்தில் எழுதியிருக்கான், ரொம்ப பயங்கரமான ஆயுதம் எதுனா நம்முடைய வீரங்கி அல்ல, தமிழர்களுடைய வளரி என்று அவர் எழுதி வைத்திருந்தார். அதனால என்ன ஆச்சு? 1702ல கேரளால பழசிராஜன் ஒரு ராஜா இருந்தார். அவருடைய காலகட்டத்துல வீடு வீடா போய் 10,000 20,000 வளரிகளை எல்லாம் கைப்பற்றி வளரிக்கு எதிராக சட்டம் போடுகிற அளவுக்கு தமிழருடைய தற்காப்பு கலை இருந்தது என்று சொன்னால் எத்தனை பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம் என்பதை நினைச்சுப்பாங்க. இன்னைக்கு கூட மேடம் மதுரையில சீமந்தம் பண்றாங்க வச்சுக்கோங்க, ஒப்புத்தாம பண்றாங்க, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம்னா பாக்குவ தெரியலாம் பண்றாங்க. இந்த வளரையை தான் கைமாற்றிக் கொள்வார்கள் என்று சொன்னால் எத்தனை நம்முடைய வாழ்க்கையோடு கலந்தது அந்த கலை என்பதை நினைச்சுப்பாங்க. பட்டிமன்றம் முறைப்படி போகிறது. தமிழர்களுடைய கலைகள், நம்முடைய பாரம்பரிய கலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்கிறதா கலர்கிறதா அப்படிங்கிற தலைப்புல பட்டிமன்றம் வளர்கிறது என்ற அணியின் சார்பாக முதல் பேச்சாளர், நான் ரசிக்கக்கூடிய மிக தரமான ஒரு பேச்சாளர், அருமை பேச்சாளர் திரு ஆர்த்தி அவர்களை உங்களது கைத்தட்டல் இடையே வருக வருக என்று வரவேற்கிறோம். ப்ளூ கலர் வாவ், ஒயிட் கலர் வாவ் எல்லா வேஸ்டியும், கிரீன் கலர் ஓ மை காட் வாவ், ஆரஞ்சு கலர் வாவ் வாவ் வாவ்,
and then my dear purple, 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 so beautiful, just looking like a wow. அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் தளர்கின்றதுன்னு பேச வரவங்களே எப்படி வந்திருக்காங்க பாருங்க, வாவா வந்திருக்காங்க. வளர்கிறது அப்படின்றத அவங்க அணிந்துட்டு வந்திருக்கிற ஆடையிலேயே சொல்றாங்க. உங்களுடைய கல்லூரி மாணவர்களும் அதை வந்து உணர்த்துறாங்க. பாரம்பரிய உடையில அமர்ந்திருக்காங்க. முதல்ல எங்க அன்னைக்கு வேற வழி இல்லாம அவங்க ஆப்போசிட்ல பேசணும்ன்றத வெளிப்படையா தெரிவிச்சு அவங்க 3 பேருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஃபைனலி நடுவர் அவர்களே, எங்கள் சொல்லின் வேந்தர் நெல்லை சுப்பையா அவர்களே, தங்களுக்கு தெரிந்ததும் தெரியாததும் இல்லை, தங்களுக்கு தெரியாத கல்லூரியும் இல்லை, அதுலயும் நடிச்சிருக்கீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக தொடர்ந்து 8 மணி நேரம் தொடர் நேரலையில பேசியிருக்காருன்னு அந்த பாப்பா சொல்லுச்சு. யாரோ ஒரு சகோதரி சொன்னாங்க. பேசிப்புட்டு தளர்கிறது ஒரு 3 பேரை அங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களே, அவங்க பக்கத்துல வேற நீங்க வேட்டியை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, எதிர்க்க அவங்க மனைவி முன்னாடி வேற உட்கார்ந்துருக்கீங்களே, அவங்களும் பாரம்பரிய உடையில வேற உட்கார்ந்துருக்காங்களே, பரவாயில்ல இருக்கட்டும். தை திருநாளுக்காக இந்த வருஷம் எத்தனை பேர் நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு கிளம்புனாங்க தெரியுங்களா? ஒரே நாள்ல 2 லட்சம் பேர் இங்க இருந்து அவங்க சொந்த ஊரை நோக்கி போனாங்க. காரணம் என்ன? இயந்திர வாழ்க்கையிலிருந்து என் கிராமிய, என் சொந்த ஊர், என் சொந்த மண்ணுக்கு போய் அந்த விழாவை கிராமிய கலைஞர்களோடு கொண்டாடணும்ன்ற ஒரு விருப்பத்தோட தான் போனாங்க இல்லையா? எவ்வளவு ஜாலியா இருந்ததுங்க. 4 நாள் ஜாலியா ரோட்ல நம்மளால டிராவல் பண்ண முடியுது, டிராபிக்கே இல்லாம. உள்ளூர்ல என்ன நடந்துச்சு? ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா நெரிசல் இல்லாத ஒரு நகரத்தை நம்ம அன்னைக்கு தான் பார்த்தோம். ஆமா, முக்காவாசி சென்னை வந்து ஊருக்கு போயிட்டாங்க, ஒரு காவாசி சென்னை தான் இங்க இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க நான் சொல்றேங்க, அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதனால இங்க இருந்தாங்க. இல்ல அவங்க எல்லாம் பக்கத்துல வீடு கட்ட முடியாம ஒண்ணுக்கு மேல வீடு கட்டி இப்ப அண்ணாந்து பாக்குற இடத்துல அபார்ட்மெண்ட்ல இருந்தாலுமே கிராமத்து கலைஞர்களை வர வச்சு ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் தை திருநாள கிராமிய கலை விழாவை கொண்டாடினாங்க. உண்மையா இல்லையா? திரும்பும் இடமெல்லாம் நம்மளுடைய கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம் எல்லா கலைஞர்களுடைய வாழ்க்கையை எங்களால் அங்க வந்து பார்க்க முடிஞ்சது. அதனால கிராமமும் இங்க வருது, நகரமும் அங்க போகுது. இங்க எங்க நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் அழியுது தளருது நம்ம சொல்ல முடியும்? இருந்த ஊர்ல இருந்து எங்க சொந்த ஊரையும் வர வச்சோம் ஐயா. அதுதான் எங்களுடைய தமிழரின் பாரம்பரிய கிராமிய கலைகள் வளருது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா கிராமிய கலையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. தமிழ் மாதங்களோடு எப்படி பிணைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சித்திரை வெயிலோடு விளையாடி, வைகாசி விசாகத்தில் பால்காவடி எடுத்து, ஆனி பௌர்ணமி மாங்கனி திருவிழா நடத்தி, ஆடிப்பட்டம் தேடி விதைச்சு, 18 நாள் ஆவணி மூல திருவிழா கொண்டாடி, புரட்டாசியில நவராத்திரி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி, ஐப்பசியில தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு சூரசம்ஹாரத்தை நிகழ்த்தி, கார்த்திகையில தீபம் ஏற்றி, மார்கழியில இசை விழா நடன விழா நடத்தி, தை திருநாளாம் தமிழ் திருநாளில் தலை நிமிர்ந்து நின்று, மாசி மகத்துல திருச்செந்தூர் திருவிழாவை தேரோட்டி சிறப்பா பங்குனி உத்தர பெருவிழாவோடு முடிக்கிறோம். இதுல எல்லாத்துலயுமே கிராமிய கலைகள் இல்லாம ஒரு விழாவும் நடக்க முடியாது, ஒரு தேரோட்டமும் நடத்த முடியாதுங்க ஐயா. அதற்காக தான் அந்த காலகட்டத்திலேயே தமிழ் மாதங்களோடு நம் கலைகளையும் கிராமிய கலைகளினுடைய வாழ்க்கையும் பிணைச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கவலைகளை மறக்க செய்யறது வேணா நீங்க சொல்ற மாதிரி கேளிக்கைகள் இப்ப வந்திருக்கலாங்க. ஆனா நம் கனவுகளை வளர்க்க செய்வது பாரம்பரிய கலைகள் மட்டும்தான். பாப்புலரா இருக்கிறது வேணா கேளிக்கைகளா இருக்கலாம், பண்பாட்டை உணர்த்துவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் தான். வசதிக்கும் கொஞ்சம் அசதிக்கும் வேணா நம்ம கேளிக்கைகளை பயன்படுத்திக்கலாம், ஆனா நம் வரலாற்றை உறக்க சொல்லுவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் தான். 2019 கடந்த 2019 சீன அதிபர் ஜின்பிங் இங்க வந்தார். அவர் வந்து பிளைட்ல இறங்கும் பொழுது மகாபலிபுரத்துல அங்கதான் வந்து அவர் தங்கினாரு. அந்த ரன்வேன்னு சொல்லக்கூடிய ஓடும் பாதையிலேயே 500க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் நம்மளுடைய கிராமிய பாரம்பரிய கலைகளோடு அவரை வெல்கம் பண்ணாங்க. அவருக்கு ஒரே ஷாக்கு. சீனாவே அவங்க தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பாரம்பரியத்துல நாங்க தான் இருப்போம். ஜின்பிங்கே அவ்வளவு வியந்து போனாராம். சரி, அவ்வளவு சந்தோஷத்தோட ஓகே டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல ஏறி கிளம்பினாராங்க. அவர் போகக்கூடிய வழிகளில் எல்லாம் நம்மளுடைய கிராமிய கலைஞர்கள் அவங்களுடைய கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டத்தின் மூலமாக தொடர்ந்து ஒரு 3500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அங்கிருந்து அவர் கிளம்பும் போது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் எத்தனையோ பயணம் மேற்கொண்டிருக்கேன், ஆனா என் வாழ்க்கையிலேயே என் மனதை மயக்கிய பயணம்னா அது இந்திய நாட்டினுடைய இந்த பயணம் தான். அதை என்னால மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிராமிய கலைகள் எங்கும் மாறல, குறையல.
வளர்கிறது, இன்னும் பெண்களோடு சேர்ந்து தலை நிமிர்ந்திருக்கின்றது அப்படின்றதுதான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இதை விடுங்க, இந்த பக்கம் வாங்க. கூத்து, எத்தனை கூத்து இருக்குங்க. தெருக்கூத்து, மெய்க்கூத்து, அபிநய கூத்து, கணியான் கூத்து, வினோத கூத்து, குடக்கூத்து, பார்வை கூத்து, குறவை கூத்து, அவ்வளவு ஏன் நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் நடனமாடி ஆஸ்கார் விருதையும் கோல்டன் குளோபல் விருதையும் தூக்கி கொடுத்தது எதுக்கு? நம்ம நாட்டு கூத்துக்குங்க. நாட்டு கூத்து இங்க போய் ஆஸ்கார் விருது வாங்கிட்டு வந்திருக்குன்னா பாரம்பரிய கலைகள் தளர்கிறதுன்னு கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம ப்ளூ சட்டை போட்டுட்டு நடுவுல வேற ஒருத்தர் வேஷ்டி கட்டிட்டு உட்கார்ந்து பேசுறாருன்னா, நடுவுலயே நீங்க பச்சை சட்டை, நான் உங்களை சொல்லல, என்னால வந்து பொறுத்துக்கவே முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைவான ஒரு சிறு கதையோட நான் முடிக்கிறேன். நிச்சயமா ரொனால்டோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சூப்பரான பிளேயர். அவர் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. அந்த இன்டர்வியூல போய் அவர் உட்கார்றாரு. அவர் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, கோக் பாட்டில் 2 வச்சுட்டாங்க. கோக் பாட்டில் 2 வச்சுட்டோன்னே அவருக்கு பேசினா கண்டிப்பா தாகம் எடுக்கும் இல்லையா? இப்போ அவர் அதை எடுத்துட்டாருன்னு வைங்களேன், அந்த கோக்குக்கு அவர் விளம்பரம் கொடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் வச்சிருக்காங்க, அது வேற விஷயம். அவர் என்ன பண்றாரு யோசிக்கிறாரு. அவருக்கு தாகம் எடுக்குது. உடனே அக்கம் பக்கம் பார்த்துட்டு இந்த 2 பாட்டிலையும் எடுத்து கீழே வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்து அக்வா அப்படின்னு ஒரே வார்த்தை தாங்க சொன்னாரு. அன்னைக்கு $9 பில்லியன் வந்து கோக்கோடைய மார்க்கெட் இறங்கிடுச்சு, விழுந்துச்சு. நான் என்ன எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ உங்க முன்னாடி பாரம்பரிய கலைகள் வளர்கின்றதா தளர்கின்றதான்ற 2 பாட்டில் வச்சிருக்கோம். நீங்க தளர்கின்றதுன்ற கோக் பாட்டில் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவர் இப்போ வேற ஏதோ ஒரு பாட்டில் எடுத்திருக்காரு, அக்வா எடுத்திருக்காரு இப்போ அவர் கையில. பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேரையும் போய் அது என்ன ரீச் ஆகும்? ஆமா, தளர்ந்துருச்சு 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 தளர்ந்துரும் சார். அதனால நீங்க வளர்கிறதுன்றத நல்லது ஒரு தீர்ப்பை நடுவில் உட்கார்ந்துருக்கிறதால நிச்சயமா நாங்க கொடுத்துதான் ஆகணும்ன்றத உறுதியா சொல்லி, நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் என்றென்றைக்கும் வளரக்கூடியவைதான். என்ன மேல் அது நாகரிக உடை அணிந்திருக்கிறதே தவிர உள்ளுக்குள்ள ஒரு தமிழச்சியும் தமிழனும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். தூங்கிக் கொண்டிருப்பவனை தட்டி எழுப்ப தேவையில்லை, சரியான தருணத்தில் அவனே எழுந்து குரல் கொடுப்பான் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவங்க வந்து பேசினாங்க. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி பேசணும். இல்லைங்க, கலைகள் நீங்க சொல்ற மாதிரி வளரல, அது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற அணியின் சார்பாக பேசுவதற்காக திருமதி நித்யபிரியா அவர்களை உங்களது கைத்தட்டி அழைக்கிறேன். வாங்க. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான்லாம் கொஞ்சம் ரகுடு டைப்புமா. மைக்ல முதல்ல நின்று பேசுங்கம்மா. எத்தனை விஷயம். வாவ், ப்ளூ கலர், வாவ். ப்ளூ சட்டை போட்டது தாங்க தப்பு. ப்ளூ சட்டை போட்டாவே எப்பவுமே பிரச்சனை தான். சாயங்காலம் பாருங்க, ராவா இருப்பாரு, வாவா இருக்கிறாரம்மா. வாவ், 8 மணி நேரம் ஜல்லிக்கட்டிற்காக போராடினீர்களே, போய் போராட்டத்தப்ப அந்த பேனரை போய் பாருங்க. we want ஜல்லிக்கட்டு. நிறைய பேர் ஜல்லிக்கட்டுக்கு ஜாப் பண்ணணுமா ஐ பண்ணணுமானே தெரியல. கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய பாரம்பரியத்திற்காகவும் கலாச்சாரத்துக்காக நம்ம போராடுற நிலைமையில இருக்கோங்க. அதுதாங்க வருத்தத்துக்குரிய விஷயம். அன்னைக்கு எல்லாம் வெளிநாட்டு பானங்களும் எங்களுக்கு தேவையில்லைன்னு கொளுத்தி விட்டோம். இன்னைக்கு யாரும் பிடிக்கிறது இல்லையா? முதல்ல நம்ம கடைக்கு போனோடனே ஆர்டர் பண்றதே வெளிநாட்டு பானத்தை தாங்க. மாதங்கள், தை மாதம், சித்திரை மாதம், அந்த பொண்ணு கேக்குது, what is this டி? she tell about the months டி. நமக்கு தமிழ்ல மாதங்கள் பேரே தெரியாது. இவங்க என்னன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் என்னென்ன சிறப்புன்னு சொன்னா எங்க பசங்க எங்க போவாங்க நான் கேட்கறேன். ஏமா நீங்க பார்க்குக்கு போயிருக்கீங்க, பார்க்க சரியா பார்த்திருக்கீங்களா? நீங்க சென்னை பார்க்க போய் பாருங்க, பீச்சை போய் பாருங்க. கலைகளை நாங்கள் வளர்க்கிறோம். அங்க என்னென்ன வளர்த்து நம்ம பிள்ளைகளை கேட்டா தெரியும். பார்க்க போனோம். ஐயா, எத்தனை மேடைகள்லாம் பேசிருக்கலாங்க. ஆனா கல்லூரி மாணவிகள் முன்னாடி பேசும்போது ஒரு கம்ஃபர்டபிள் இருக்கு பாத்தீங்களா? அது எந்த மேடையிலும் வராது நடுவர்களே. ஏன்னா இங்கதான் இத பேசினா கை தட்டுவாங்க, இங்க பேசினா கை தட்ட மாட்டாங்க. எந்த பாராபட்சமும் கிடையாது. இங்க உண்மையே பேசலாம், உள்ளத பேசலாம், உள்ளத்துல இருந்து பேசலாம். உண்மையா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல, காணா சேர்ந்த கூட்டங்க. நடுவில் இந்த பட்டிமன்றத்தை பத்தி பொறுமையா பேசுவோம். ஏங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர், நம்ம கணேஷ் நடிச்ச படம் எப்படிங்க இருந்தது? இங்க இருக்க மாநிலங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருந்தது? சிறப்பா இருந்தது. அடுத்து நம்ம வீட்டு பிள்ளை ஐலாண்ட் படம் எப்படி இருந்தது? அதுவும் சூப்பரா இருந்தது. நம்ம பிரச்சனை எல்லாம் இந்த 2 படத்துல வசூல்ல எது முன்ன வந்ததுன்னா நம்ம பிரச்சனை. ஆனா மேடம் சொல்றாங்க, தீபாவளிக்கு பாருங்க இந்த சிலம்பாட்டம் ஆடுவோம், பொங்கலுக்கு பாருங்க நாங்க ஒயிலாட்டம் ஆடுவோம்,
ஏங்க தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வந்துட்டு போறதுக்கு பண்டிகை அவங்க சொந்தக்காரங்க. ஏங்க மத்த நாள் தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றத நம்ம கவனிக்க வேண்டாமா? மத்த நாட்கள் எல்லாம் தெருக்கூத்துல இருக்கிறவங்க தெருவுல வந்து நிக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே அவர்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா தீபாவளி அப்ப நாங்க இருந்தோம், பொங்கல் அப்ப இருந்தோம், கிராமத்துக்கு மத்த நாளா லீவ் விட்டுருவீங்களா? என்னவா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? கிரிக்கெட்னா தோனியில இருந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பிராவோ வரை நமக்கு தெரியும். ஃபுட்பால்னா நீங்க சொன்ன மாதிரி போர்ச்சுகீஸ் வீரர் வரையும் மெஸ்ஸில இருந்து ரொனால்டோ வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். திரைப்பட நட்சத்திரங்கள் எடுத்து அதுக்கு தனி பட்டிமன்றம் தான் வைக்கணும். கோலிவுட் வேணுமா, ஹாலிவுட் வேணுமா, பாலிவுட் வேணுமா, எல்லா பேரும் நமக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து வரிசையா சொன்னீங்க பாத்தீங்களா, கலைகள், வில்லுப்பாட்டு, நாட்டுப்புற பாட்டு, ஒயிலாட்டம், குயிலாட்டம், மயிலாட்டம்னு இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய பேர் வேணாங்க. இதெல்லாம் கலையானே நமக்கு தெரியறது இல்லைங்க. உண்மை இதுதான், எது நிதர்சனமாக இருக்கிறது. பல கலைகள் மறந்து போயிட்டோம், சில கலைகளை மறுக்கப்பட்டிருக்கு, சில கலைகள் மறைஞ்சே போச்சுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. நடுவர் அவர்களே, நீங்க கூட சொன்னீங்க மல்லர் கம்பம். மல்லர் கம்பம் அப்படின்ற விளையாட்டு வந்து அந்த மல்யுத்த வீரர்களுக்கு ஜிம்மு மாதிரிங்க. அது விளையாடிட்டு போனா அந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்களாம். அது நம்மளுடைய பாரம்பரிய கலை. ஆனா அதையே மகாராஷ்டிரா மாநிலத்துல மல்லாக்கம் அப்படின்னு என்னுடைய பாரம்பரிய கலைன்னு ஜூன் மாதத்துல கொண்டாடிட்டு இருக்கான். இன்னும் 7ஆம் அறிவு பார்க்கலன்னா நோக்கு வரும் நம்மளுடைய பாரம்பரிய கலை நமக்கே தெரியாது. இப்படி வர்ம கலைகள் எல்லாம் மர்ம கலைகளா மறைஞ்சிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் போய் பாருங்க, கரகாட்டம் வந்து கனடாவுடைய பாரம்பரிய கலை, சிலம்பாட்டம் சிங்கப்பூருடைய பாரம்பரிய கலைன்னு மாறினா கூட அதிசயம் இல்லை நடுவர்களே. அப்படிதான் மாறிட்டு இருக்குங்க. ஏங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பல இதிகாசங்களையும் புராணங்களையும் பாமர மக்களுக்கு புரியுற அளவுக்கு வந்து ரொம்ப சுருக்கமா சொன்னாங்க இன்னைக்கு அந்த தெருக்கூத்துல. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படிங்க இருக்கு? அன்னைக்கெல்லாம் போய் பார்த்து பாருங்க, பஞ்சாயத்து டிவி இருக்கும், அதுலதான் எல்லாரும் ஒளியும் பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு டிவி பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்காங்க. கேட்டா வீட்டுல இருக்க மொத்த விஷயத்தை டிவியில சொல்லிடுறான். கேட்டா சொல்வதெல்லாம் உண்மை. ஏமா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேமா? நீங்க காதலும் வீரமும் தமிழருடைய இரு கண்கள்னு சொன்னாங்க. இன்னைக்கு காதல் எப்படிமா இருக்கு? உண்மையா சொல்லுங்க. ஒரு பொண்ணு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த காலத்து கிராமத்துல இனி யார்கிட்டடா பேசுவேன்னு ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு பிரேக்கப் ஆகட்டும், அப்பாடா இனி யார்கிட்டனா பேசலாம். அப்படி இருக்கு உங்களுடைய காதல். நாங்கள் பாரம்பரியத்தை கொண்டு வரோம், வரீங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 படத்தை அந்த பாரம்பரியத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்றீங்க. அவன் சொல்றாங்க காதல் எப்படி இருக்குன்னு, இதுவரை உன்னுடன் வாழ்ந்திய நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா, போ நீ போ, இருந்தா இருடி, இல்லன்னா போயிடுறாங்க, வந்தா பிக்கப், இல்லன்னா எஸ்கேப்னு வாழ்ந்துட்டு இருக்கான். இது காதல். காதலும் ஒரு அழகான கலை தாங்க. அந்த கலையை கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. வீரம் எங்க இருக்கு? அஜித் நடிச்ச படத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. ஆனா நம்ம பசங்க ஆர்மியில இருக்காங்க நடுவர்களே. ஒருத்த லாஸ்ட்லி ஆர்மியில இருக்கான், ஒருத்த அர்ச்சனா ஆர்மியில இருக்கான், ஒருத்த ஓவிய ஆர்மியில இருக்கான். அன்னைக்கெல்லாம் வாய் கத்தில சண்டை போட்டாங்க, இன்னைக்கு வாயால கத்தி சண்டை போறான். பார்த்தா உட்காந்து போன்ல விளையாடிட்டு இருக்கான் நடுவர்களே. அன்னைக்கு வால் கத்தி, இன்னைக்கு வெறும் வாயால கத்தி சண்டை போறான். அன்னைக்கு மோதி விளையாடினாங்க, இன்னைக்கு மொபைல்ல விளையாடுறான். அன்னைக்கு ஆடு களத்துல விளையாடினாங்க, இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன்ல விளையாடுறாங்க. அன்னைக்கு ரியலா வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இன்னைக்கு நம்ம ரீல்ஸோடவே வாழும். ஒவ்வொருத்தனுக்கும் ஆதார் கார்டு போனா வந்து ரேகை விட மாட்டேங்குதுங்க. ரீல்ஸை பார்த்து ரேகையை தேஞ்சு போயிருக்குன்னா பாரம்பரியத்தை வளர்க்குறோமா? தொலைபேசியிலே தொலைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னோம்னா இவங்க பாரம்பரியத்தையும் பண்பாட்டு கிராமத்தை வளர்க்குறாங்க. இன்னைக்கெல்லாம் பசங்க கிட்ட பேச பயமா இருக்குங்க நடுவர்களே. உண்மையாக பிள்ளைகளா இல்லைங்க, பிள்ளைங்கவா இருக்கான். பயமா இருக்குங்க, பயமா இருக்கா, இன்னும் பயங்கரமா இருக்குன்றாங்க. அவனே பாட்டு எழுதுறாங்க, கும்பலாவே சுத்துவோம், ஐயோ அம்மானு கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா வாயிலேயே குத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இந்த நிலைமையில போக்கு போயிட்டு இருக்குன்னா நாங்கள் பாரம்பரியத்தையும் கிராம கலைகளையும் நாங்கள் வளர்க்கிறோம். கிராமம் எங்கங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கான். கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோமா? இந்த அத்திப்பட்டின்னு இந்த சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டின்ற கிராமம் தொலைஞ்சு போன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க தமிழ்நாட்டுல கிராமம்ன்ற விஷயமே தொலைஞ்சு போயிட்டு இருக்கும் நடுவர்களே. உண்மை அதுதான். இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுட்டுருங்க. அன்னைக்கு பொழுதுபோக்கு சமூகத்தை பழுது காத்தது, ஆனால் இன்றைய பொழுதுபோக்கு சமூகத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நடுவர் அவர்களே,
எங்களுடைய முன்னாள் பேசின ஆட்சி சொன்ன அதே பாடலை நானும் சொல்றேன். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு இன்பம் படைப்பான்னு சொன்னா, எப்பொழுது அந்த கலைஞருடைய கண்ணீர் துடைத்து அவர்களுக்கு சரியான ஊக்கத்தையும் ஊதியத்தையும் நீங்கள் வழங்குகிறீர்களோ அப்பொழுது அவர்களுடைய கலை வளரும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசுறீங்க, ஐயா பேசி. அதுலயும் அவங்க திண்ணையை பத்தி சொன்னாங்க. திண்ணையில நம்ம ஊர்ல கிழங்கு உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சென்னையில கேள்வி அப்படிமா கேள்வி உட்காந்து எங்க ஊருக்கு கிழவி கூட நான் பேசலான்னு பேச்சு கொடுத்தேன். கிழவி கூட பேச மாட்டேங்குது தெரியுமா? கிழவி கூட நம்ம பேபி அப்படின்னு கொடுத்தா திரும்பி நம்மகிட்ட பேசுறோம். அது பேபி என்ன பாட்டு வச்சு தெரியுமா? தேடி மம்மி வீட்டில் இல்ல, தரவோட யாரும் இல்ல, விளையாடு ஓமா அப்படின்னா யாரு பாட்டி வச்சுட்டு செல்போன் இன்ட்ரோ இதை பார்த்து நான் அழுதான் செஞ்சுறாரு. எனக்கு தெரியும். அவங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல திண்ணைகள் இருந்தது. இன்னைக்கு யார் வீட்டிலேயே திண்ணை இருக்காமா? யோசிச்சு பாருங்க. திண்ணையில அந்த காலத்துல வழிபோக்கர்கள் வந்து உட்காருவாங்க. இப்ப நம்ம பார்ட்டி யாருக்கு தெரியுமா கொடுக்குறோம்? நம்ம கூட ஒர்க் பண்றவங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறோம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்குறோம், விருந்து. ஆனா அன்னைக்கு விருந்து யாரு கொடுத்தாங்க தெரியுமா? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு கொடுப்பதற்கு பேருதான் விருந்து. வீட்டு வாசல திண்ணையில வந்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்காருன்னா 1 மணி நேரத்துல போறாருன்னு அர்த்தம். சிவத்துல சாஞ்சி உட்கார்ந்தாருன்னு அன்னைக்கு அவர் அங்கதான் தங்க போறாருன்னு அர்த்தம். அதை சொல்ல மாட்டார், நாமளா புரிந்து கொண்டு அவருக்கு உணவு படைச்சோம். அப்படி வந்தவன் பழனி மலையிலிருந்து பாத யாத்திரை வந்திருப்பான், கால் வலிக்குதுன்னு திண்ணையில உட்கார்ந்துருப்பான். அவன் சேர்த்து வைத்த புண்ணியத்தில் கூட நமக்கு பங்கு கிடைக்கிறது என்றால் காரணம் அந்த திண்ணைகள். அந்த திண்ணைகள் இன்னைக்கு இருக்கிறதா என்று அவங்க கேள்வியை கேட்டாங்க இல்லையா? அந்த மல்லர் கம்பம் அது வந்து குஜராத் மகாராஷ்டிராலையும் விளையாடுறாங்க. அந்த இறைவணக்க பாட்டு போட்டவனே அடுத்த நிகழ்ச்சி எதுனா அந்த மல்லர் கம்பம் தான். அந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டால்தான் அது வளர்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி பேசணும். அவர்களை இன்னொரு கேட்கறது கிடையாது. வாங்க. அன்னை தமிழே, மண்ணின் கலைகளை மகத்துவமாக எப்படி காக்கலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, நாட்டுப்புற கலைகளை பாயாசத்தை போல சுவைத்துக் கொண்டிருக்கும் என் அணியினரே, இந்த கலைகளை எப்படி கலைக்கலாம் என்று பாய்சனை போல் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கும் எதிரணியினரே, அன்புள்ள அவையே வணக்கம். தமிழரின் பாரம்பரிய கிராமிய கலைகள் வளர்கிறதா தளர்கிறதா? எப்படியா நடுவர்களே தளர்கிறது தயங்காம பேசுறாங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, உண்ணும் உணவு, உடுத்துற உடை, சிகை அலங்காரம், மேற்கத்திய நடனம் என்று அந்நிய நாட்டிடம் அடிமைப்பட்டவர்கள். அவங்களுக்கு ஒரு சுதந்திர எண்ணம் இல்ல, நம்ம பாரம்பரியத்தை காக்கணுன்ற ஒரு துளி எண்ணம் கிடையாது. நடுவர்கள் அழகா சொன்னாரு வளரி கலரி பத்திலாம். என்னத்த சொல்ல, எவ்வளவு சொல்லியும் வளரி பத்தி கலரி பத்தி சொல்லி உழைத்து போறவங்க இருக்கும்போது நம்ம என்னவையா பேச முடியும் இந்த இடத்துல? அதே மாதிரி நடுவர்களே, கேப்டன் மில்லர் அயலான் இதுக்காக தான் நாங்க இருக்கு பண்றாங்க. உண்மையாலுமே இவங்க அயலானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது நடுவர்களே. கலையாலே தெரியல, அங்க தப்பு கலை மேல கிடையாது, உங்க கண்ணுல இருக்கக்கூடிய பிள்ளைதான் காரணம். கலை இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க தான் உங்களுடைய வருங்கால தலைமுறைகளை சொல்லிக் கொடுக்காம இப்ப கூட அடிமையாவே இருக்கீங்கன்னு எனக்கு சொல்ல தோணுது. பணம் வருதான்னு பாரு பாப்பா, ஃபர்ஸ்ட் கலையை காக்கிறதுனால மனசு வேணுங்க, அப்புறமா பணம் இருந்தா போதும். அது இப்போ நேற்றைக்கு சென்னையில ஒரு திருவிழா முடிஞ்சது. என்ன தெரியுமா? புத்தக திருவிழா. இல்லையா? இப்ப தமிழ்ல எத்தனையோ புத்தகங்கள் வருது, எத்தனையோ படமும் ரிலீஸ் ஆகுது இல்லையா? படம் வந்து 3 மாசத்துக்குள்ள 1 மாசத்துக்குள்ள பார்க்கலேன்னு வருத்தப்படுற தமிழர்கள் அதிகமா இருக்கானா? இந்த புக்கு வெளியாகி வருஷம் நான் படிக்கலேன்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமா இருக்கானா? யோசிச்சு பாரு. இவர்கள் மாதிரி ஆட்கள் தான் எனக்கு எடுத்து வச்சிருக்காங்க நாட்டை. தாலாட்டு இந்த காலத்துல எடுத்துக்கோங்க, யாராச்சும் ஒரு அம்மாவை ஒரு பிறந்த குழந்தை தூங்க வைக்கிறதுக்காக ஜிங்கலாமா நீ ஜிங்கலாமா நீ சிரிச்சு புட்டா நெஞ்சலானி என்று பாடுகிறார்களா? இல்லை, கண்மணி 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 என்றுதானே பாடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி இல்லையா நம்ம நாட்டுப்புற கலைகள் அதிகம் சொல்லுங்க. வளர்ந்த ஒரு குழந்தைக்கு சத்துள்ள சாப்பாடு கொடுக்கணும்னு நம்ம ஊர்ல பெண்கள் நினைச்சுவாங்க, தாய்ப்பால் தான் கொடுப்பாங்க இல்லையா? சத்துள்ள இது கொடுக்கணும் அப்படின்ட்டு தலைப்பாக்கட்டு பிரியாணியை வாங்கி
குழந்தை வாயில வச்சு வதக்குன்னு சொல்லுனீங்கன்னா அதுதான் அதுக்கு கடைசி சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் தாய்ப்பாடு மாதிரிதான் தாய்மொழியும். 1000 வசதிகள் மற்ற மொழியில் இருந்தாலும் தாய்மொழியில் இருக்கிற சொல்ல எதுவுமே கிடையாது. கேட்டுக்கோங்க நல்லா. அடுத்த நடுவர்களே, இன்றைய கல்யாணங்களை பாருங்க, மேக்கப் இல்லாம கூட கல்யாணம் நடக்குது, மேலதாளங்கள் இல்லாத கல்யாணங்கள் கிடையாது நடுவர்களே. டிஜே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல டிஜேங்கிறது எவ்வளவு ட்ரெண்டா இருக்கு. எத்தனை பேருக்கு டிஜே ஆட பிடிக்கும்? கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுல சென்னை சிட்டி கேங்ஸ்டர் எவ்வளவு ஆடுவீங்க? கை கால்லாம் வலி எடுத்துரும். அதுல நிறைய சினிமா பாட்டு தான், ஆனா நம்ம நாட்டுப்புற பாட்டு, பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு, எவ்வளவு அருமையான பாட்டுங்கய்யா. இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், இந்த பாட்டுக்கு மட்டும் அந்த குடும்பமே சேர்ந்து குதூகலமா ஆடிட்டு இருக்காங்கய்யா. காதலை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு முன்னாடி பேசின மேம் கூட அவங்க காதலை பத்தி பேச வந்தாங்களா இல்லைன்னா எங்க கூட மோதல் பண்றதுக்காகவே தலைப்பை விட்டு வெளியே சென்றாங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. காதலை பத்தி சொல்றாங்க. இந்த காலத்துல பொங்கலுக்கு என் காதலிக்கு ஒரு கவிதை எழுதி கொடுறா நண்பான்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். சரி ஃபர்ஸ்ட் நீ ஒண்ணு எழுதுடா, நீ நகரத்துல எப்படி எழுதுற நான் பாக்குறேன்னு சொல்லி ஒரு சவால் விட்டேன். அவன் எழுதுறான், என் இதயத்தில் ஓட்டை உள்ளது என சொன்னார் டாக்டர், என் இதயத்தில் ஓட்டை உள்ளது என சொன்னார் டாக்டர், அவருக்கு என்ன தெரியும், அது என் இதயத்திற்குள் என் பொற்கிளி வந்து பொங்கல் வைக்க வருவார் என்று. என்னங்கய்யா கவிதை இது! இதுவே நம்ம கிராமத்து நடையில ஒரு கவிதை. கலையான கருப்பழகி கரும்பு போல இனிப்பழகி, புது புடவைய கட்டி நீயும் திக்கி திக்கி நடக்கையில வேட்டி கட்டுன மாமனும் சொக்கி சொக்கி விழுறேனே, மஞ்சள் அரைச்சு நான் கொடுக்க வெக்கத்துல சிவந்தியே, பானைக்குன்னு சொன்னதும் பொசுக்குன்னு தான் முறைச்சியே, பொங்கல் பொங்க நேரமாச்சு ஓடிவாய் கருவாச்சு, பொங்கலோ பொங்கிருச்சு புன்னகையும் தங்கிருச்சு, அடிக்கருமை எடுத்துக்கிட்டு அவசரமா வந்தியே, அடிக்கருமை எடுத்துக்கிட்டு அவசரமா வந்தியே, ஆசையாக மாமனை 6 அடி அடிச்சியே, மஞ்சு விரட்ட நான் போறேன் அஞ்சாம இருநீயும், மஞ்சு விரட்ட நான் போறேன் அஞ்சாம இருநீயும், காலையே மடக்கிட்டேன் உன்னை என்ன கஷ்டமா. எப்படிப்பட்ட ஒரு வரிகள் ஐயா! இந்த தம்பி நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல எந்த கிராமத்துல உள்ள உண்மையான காதலுக்கு 2 தடை இருந்தது. ஒண்ணு ஜாதி, இன்னொன்னு மதம், இல்லையா? ஆனா இன்னைக்கு காதலுக்கு அப்படியாப்பா? எவ்வளவு தடை இருக்கு தெரியுமா? முதல் தடையே அவனோட புருஷன் தான், 2வது தடை அவன் பொண்டாட்டி, 3வது தடை பிள்ளைங்க, இன்னும் சில கேஸ்ல பேரம்பேத்திகளும் தடையா இருக்கு காதலுக்கு, தெரியுமா? அப்படித்தானே இருக்கு இன்னைக்கு. பாரம்பரியத்தை எப்படி பாராக்கலாம் என்று திட்டமிடக்கூடிய சதிகாரர்களால் தாங்க நடக்குது. இந்த 3 பேர் சதிகாரர்கள் ஐயா. அதே போல மேம் அழகா சொன்னாங்க, 3 பேர் கேஸ் போட்டு துணியை ஏற்றிட்டு தான் போக முடியும். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஊதியம் கொடுக்கறது இல்ல, தெருக்கூத்து கலைஞர் தெருவா இருக்கிறாங்க, என்னமா பேசுறாங்க. உள்ளங்கையில் உலகம், அதுக்காக உலகம் என்னன்னு கேட்க கூடாது, உள்ளங்கையில உலகம் வந்துருச்சு. அதுல ஐயா தமிழ்கலை.com ஒரு இணையம் இருக்கு ஐயா. அந்த தமிழ்கலை.comல நம்ம சொடக்க போற நேரத்துல ஒரு நாட்டுப்புற கலைஞரை முன்பதிவு செஞ்சுக்க முடியும் நம்ம ஊர் திருவிழாக்களுக்கு. அந்த நாட்டுப்புற கலையில அந்த .com உடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? முன்பெல்லாம் நாட்டுப்புற கலைஞர்கள் ஒரு விழாக்கு சென்றா அவங்களுக்கு ஊதியம் கண்டிப்பா குறைச்சலா தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க நடுவுல இடைத்தரகர்கள் மூலமா அவங்களுக்கான ஊதியம் அங்க குறைச்சலாகத்தான் கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த .comல நம்ம ஒரு நாட்டுப்புற கலைஞரை புக் பண்ணிட்டா போதும், உடனடியாக ஆன்லைன் பரிவர்த்தனை மூலமா அவங்களுக்கு முழு பணமும் அங்க சென்று சேர்ந்துங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த நவீன காலத்தில் எப்படிதான் இவர்கள் மனசே இல்லாமல் பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. பள்ளி கல்லூரிகள்ல நாட்டுப்புற கலைகள் இல்லாத ஆண்டு விழாக்களை இங்கு பார்க்க முடிகிறதா? ஏன் இந்த MOP காலேஜ்ல இந்த ஒரு வாரமா நாட்டுப்புற கலைகளை வச்சுதான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது எப்படிதான் இவங்க பேசுறாங்க? நம்முடைய அரசு கூட எல்லா அரசு நிகழ்வுகளிலும் நாட்டுப்புற கலைகள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி இருக்கிறார்களே. மேம் சொல்றாங்க அர்ச்சனா ஆர்மி மாயா ஸ்குவாட். என்ன மேம் இது? பிக் பாஸ் ஃபுல்லா பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. பிக் பாஸோட கிராண்ட் ஃபினாலேல ஸ்டார்டிங்கா என்ன இருந்தது? தொடக்கம் என்ன? நாட்டுப்புற கலைகளை தான் வச்சு தொடங்கினாங்க. அதை அவங்க பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதே போல கமலஹாசன் ஐயா அவர்கள் உள்ள வரும்போது கூட ஒரு நாட்டுப்புற பாடகர் தான் அவரை பாட்டு பாடி வழி வச்சார். ஏமா பாதி பார்த்துட்டு இங்க வீதியில பேசுற மாதிரி பேசினாதான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஒண்ணும். அதே போல ஆதம்பாக்கத்துல தூய பிரிட்டோ பள்ளி இருக்கு. அந்த பள்ளியினுடைய தாளாளர் மதிப்பிற்குரிய விமலா அவர்கள் அவங்க பள்ளிக்கூடத்துல இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒயிலாட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம் போன்ற கலைகளை எல்லாம் பள்ளிக்கூடத்துல கற்பித்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படி? ஏனோதானோ யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு பண்ணல,
எந்த கலையில யாரு சிறந்தவர்களோ யாரு வித்தகர்களோ அவர்களை கூட்டி அந்த கலையை கற்பிச்சுட்டு வராங்கன்னு சொல்லும் போது எப்படி இங்கு கலைகள் அழிகிறது என்று பேசுகிறீர்கள். மார்கழி என்றாலே மேற்கத்திய இசைதான் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது இப்ப நம்ம உடைச்சிட்டோம். மார்கழி மக்கள் இசை. யார் யாரெல்லாம் சங்கம நிகழ்ச்சிக்கு போனீங்க? பரவாயில்ல, இவ்வளவு பேர் கை தூக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மார்கழி மக்கள் இசை சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. இவை எல்லாமே நம்முடைய கலைகள் முன்னேறி வருவதற்கான ஆதாரங்களா தானே இருக்கு. இல்லம் தேடி கல்வின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த கல்வி மூலமா அவங்க கல்வியும் கொடுக்கறாங்க, அதே சமயம் கலையையும் கத்துக் கொடுக்கறாங்க. ஏஎம்சி மாற்று ஊடக மையம் பூந்தமல்லியில இருக்குங்க ஐயா. அவங்க நாட்டுப்புற கலைஞர்களுடைய பிள்ளைகளை சென்னையில இருக்கக்கூடிய மிக சிறந்த கல்லூரிகள்ல படிக்க வைக்கிறாங்க. ஃபீஸ் இல்லாம அவங்களுடைய தன்னார்வ தொண்டர்கள் ஃபீஸ் கட்டுறாங்க. என்னுடைய கல்லூரியில என்னுடைய வகுப்புல ஒரு 6 மாணவர்கள் நாட்டுப்புற கலைஞர் வம்சாவளியை சேர்ந்த மாணவர்கள். அந்த மாணவர்கள் அந்த கல்வியையும் கற்றுவிட்டு வெளியிடங்களுக்கு சென்று மற்றவர்களுக்கு அந்த கலையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. அதே போலதான் இந்த எம்ஓபி முன்னெடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, அந்த கிண்டி சைடு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுல கூட அவங்க தான் பங்கேற்க வராங்க. இப்படி இருக்கும் பொழுது இன்றைய இளைய சமுதாயத்தின் மனதில் நம்முடைய பாரம்பரிய கலைகள் ஊறி பிணைந்து இருக்குதுன்னு சொல்ல வேண்டும். ஆகவே ஐயா, இறுதியாக நான் ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். ஹிப்பே வளைக்காமல் ஹிப்ஹாப் என்று நீங்கள் சொன்னாலும், வேகமாக ஆடி வெஸ்டர்ன் என்று சொன்னாலும், காலத்தால் அழியாதது மனம் என்றும் ஏற்கக்கூடியது, ஆடாத கால்களையும் ஆட வைக்கக்கூடியது, நம்மையெல்லாம் அன்பால் மூழ்க வைக்கக்கூடியது நம்முடைய நாட்டுப்புற கலைகள், பாரம்பரிய கலைகள் தான். ஆக நடுவர் அவர்களே, நீங்கள் பண்பாட்டின் சின்னம் என்று எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் தீர்ப்பு நம் பக்கமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா சொன்னார். அந்த பிக் பாஸோட ஸ்டார்டிங் ஷோல கரகட்டம் தானே இருந்துச்சு, கிராமப்புற இதுதானே இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். உண்மைதான். ஏன்னா அந்த சினிமாவுடைய விதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடகம். அந்த நாடகத்தினுடைய விதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெருக்கூத்து. ஏன்னா அன்னைக்கெல்லாம் தெருவில் தான் உட்காந்துருப்பாங்க, இரவு நேரத்துல தான் வீட்டுக்கே வருவாங்க. விடிய விடிய அவங்களுக்கான பொழுதுபோக்கு அந்த தெருவில் தான் நடக்கும். அதனாலதான் அந்த தெருக்கூத்துங்கிற கலை வடிவமே தமிழர்களுக்கு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா சொன்னார். தமிழுடைய கலை எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது சொன்னார். திருக்குறள்ல ஒரு வரி வருது, மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான். அதாவது முடி உதிர்ந்துச்சுன்னா அந்த மான் உயிரோட இருக்காங்க. இன்னைக்கும் மானுக்கு முடி உதிரத்தானே செய்யுது. நான் சென்னை ராஜ்பவன்ல இருக்கிற ஆளுநர் மாளிகையில உள்ள ஃபுல்லா மான் தான் நிற்கும். ஃபுல்லா மாடுலாம் இருக்காது, மான் தான் இருக்கும். நானும் உத்துலாம் பார்த்துருக்கேன். முடி கீழே உதிரும், ஆனா எந்த மானும் செத்து போகாது. அப்ப திருவள்ளுவர் ஏன் திருக்குறள் எழுதியிருக்காருன்னு பார்த்தேன். அங்க மா அப்படின்னு அவர் சொன்னது மானை குறிக்கிற வார்த்தை அல்ல, அது மாட்டை குறிக்கிற வார்த்தை. மாட்டினுடைய உடம்பிலிருந்து முடி கீழே விழுந்து விட்டால் அது இறந்து விடும் என்று சொல்கிறாரு. அந்த மாடு எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அந்த லடாக் அந்த மாதிரி பனி பொழியக்கூடிய இடங்கள்ல யாக் என்று சொல்லக்கூடிய ஒரு எருமை மாடு இருக்கிறது. அதனுடைய முடியை நாம் நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் அந்த குளிரிலே அந்த மாடு இறந்து போகிறது என்று தமிழ் நிலத்திற்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத வேறு ஒரு நிலத்தில் உள்ள ஒரு விலங்கை பற்றி கூட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்திருக்கிறவன் யார் என்றால் ஒரு தமிழன் என்பதை நாம் பெருமையோடு அந்த வரியை படிக்கிற போது தெரிந்து கொள்கிறோம். அப்பேற்பட்ட பாரம்பரியம் நமக்குங்கிறத ரொம்ப சிறப்பா பேசியிருக்க. இதெல்லாம் எதிர்த்து பேசுறதுக்காக இவங்களெல்லாம் தூக்கி நீங்க மறுபடியும் குண்டாசுல போடணும் இல்ல, அந்த அளவுக்கு இவங்க தான் பாடுபடுத்திருக்காங்கன்னு சொல்லி பேசுவதற்காக அந்த எதிரணியிலிருந்து மணிமொழி அவர்களை உங்களது கைத்தட்டில் கிடையாது அழைக்கிறேன். வாங்க. கிராமிய கலைகளை தாங்கி பிடித்துக் கொண்டு வளர வைத்துக் கொண்டிருக்கும் எதிரணி வள்ளல்களே, உள்ளதை உள்ளவாறே மொழிந்து கொண்டிருக்கும் எம்மணி ஹரிச்சந்திர உறவுகளே, நேர்மையானதொரு தீர்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் நடமாடும் நீதிமன்றமே, எங்கள் பட்டிமன்றத்தின் நாயகனே, எங்கள் நடுவர் அவர்களே, சிப்புக்குள் முத்தாய் எம்ஓபிக்கு சொத்தாய் அழகு மயில்களாக அமர்ந்து கொண்டிருக்கும் பெண் மயில்களே, கலகலப்பாய் பல கல்லூரிகளில் இருந்து களமிறங்கிய சிங்கப்பெண்களே, இளங்காளைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள். தலைப்பு தமிழரின் பாரம்பரிய கிராமியத்து கலைகள் வளர்கிறதா தளர்கிறதா? நான் பேச போறது தளர்கிறது. நான் ஒரு கேள்வியை வச்சு ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, திருவிழாக்களில் தெய்வத்திற்கு இணையாக வணங்கப்பட்ட மதிக்கப்பட்ட கலைஞர்கள் நம் கலைஞர்கள் இன்று மாறுதலாக மறுக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் யார்? முன்னாடிலாம் நிலா சோறு சாப்பிட்டோம், நிலத்திலிருந்தே நிலவினை கண்டோம். இந்த அப்படி இல்லை, வயிற்றுல குழந்தை வச்சுக்கிட்டு
உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போன அப்படின்னு பாடிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அத்தை, மாமான்னு வாய் நிறைய கூப்பிட்டோம். இன்று ப்ரோ, சிஸ், மம்மி, மீ, மம்மி இல்ல மீ, இன்னும் போனா அப்படின்னு போன. அப்படி ஒரு கவலைக்கிடமான நிலையில் இருக்குது. இவங்க இது தெரியாம வளர்ந்து நம்மளுடைய கலைகளானது அதோட பரவாயில்லப்பா. இப்ப பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, அது வித்தியாசமே தெரியல ஐயா, எல்லாமே ஒண்ணுதான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் வித் ஷேரியா, இது பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா? இப்படி பல கதாபாத்திரங்களுள் கட்டுப்பட்டிருக்கின்ற நம் தமிழர்களே, நம் தமிழ் கலைஞர்களே உண்மையான கதாநாயகர்கள் என்பதை மறந்துவிட்டு திரிகிறோம். சரி, இவங்க சொன்னாங்க நாங்க பொங்கல் வச்சோம், பொங்கல் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு திரும்ப பொங்கல் வச்சோம், பொங்கல் வச்சுனே இருக்காங்க. அந்த அணி எத்தனை நாள் பொங்கல் வச்சாங்கன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே கம்பன் சொன்னான், மருது நிறத்த அழகிய பெண்கள் எப்படி பார்த்தார்களாம், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவினேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெந்திரை எழுதி காட்ட தேம்பழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் அதோ அப்படி பண்ண. இன்று பசங்கள்லாம் யாரா இருக்கா, கொரியன் சீரீஸ்ல வர ஹீரோக்களா இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கே நம்ம பெண்களுக்குலாம் நேரம் பத்தல. அப்படி இருக்கு. ஆண்கள் ரோஹிணி தேட்டர்ல ஸ்கிரீனை கிழிக்கிறதும் சேரை உடைக்கிறதுமா இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கு. இவங்க தான் பார்வையாளர்கள். எப்படி கிராமிய கலைகளை வளர்க்கக்கூடிய பார்வையாளர்கள் இவங்க தான். நடுவர்களே, நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். கலைகளை நிகழ்த்துவதற்கு சில கலைஞர்கள் இன்று உள்ளனர் தான், ஆனால் அதை பார்ப்பதற்கான உள்ளங்கள் இன்று இல்லை. நடுவர்களே, முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிலப்பதிகாரத்தில் நாட்டிய மங்கை மாதவி 11 நடனங்களை தெரிந்து வைத்திருந்தார். துடி, கொடுகோட்டி, அள்ளியம், மல்லியம், குடை, பாண்டரங்கம், துடி, கடையம், பேடு, மரக்கால், இதுல குடற்கூத்துன்னு ஒண்ணு இருந்துச்சு. நானும் ஒரு கரக கலைஞர் தான் நடுவர்களே. அந்த குடற்கூத்துன்ற அந்த கலைய இன்று நம்ம அன்று அரங்கத்திலே ஒரு மன்னன் முன்னிலையில ஆடிக்கொண்டிருந்தார்கள். இன்று தெரு வீதியிலேயே பலரது கேலிக்கு நடுவில் ஆடிக்கொண்டிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தளர்ந்தா காரணம். கரகாட்ட கலைகள்ல மொத்தம் 52 அடவுகள் இருந்ததாக அப்ப சொல்றாங்க. இப்போ வெறும் 6 அடவு தான் இருக்கு. மொத்தம் 87க்கும் மேற்பட்ட கலைகள், ஆட்டங்கள் நம்மளுடைய தமிழகத்தில் இருந்துச்சு. இன்று ஒரு விரல் விட்டு எண்ணுவோமா, அதுல 10 கூட தெரியாது, அது கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கு. இது தெரியாம பஞ்சு மிட்டாய் சேலை கட்டினா எல்லாருமே ஆடுவோமா? யாரு சொல்றாரு? எல்லாருமே ஆடுவோமா? எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? உண்மையை சொல்லுங்க. இது தெரியாம குஷ்பு தெரியும். நான் கேக்குறேன், கரகாட்ட கலைஞர்கள் அவங்க சொல்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? திருமணம் பார்ப்பதற்கு மாப்பிள்ளை கூட வரமாட்டாங்க. அப்படி திருமணம் நடந்தா கூட விவாகரத்துல கொண்டு போய் முடியுது வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அவனியாபுரத்துல 100க்கும் மேற்பட்ட கரக கலைஞர்கள் தெரு வீதிகள்ல சாப்பிட்டு இருக்காங்க. அந்த நிலை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது தெரியாம வளர்ச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆம் நடுவர் அவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவங்க சொல்றாங்க நாங்க அப்படி ஆடுறோம் தான், எனக்கு என்னுடைய பாட்டை சொல்லி தந்த கலையை நான் பரப்புறேன், இவங்க இப்படிதான் இந்த காலத்துல எதிர்பார்க்கறாங்கன்னு போது என்னுடைய சூழல் அப்படி மாறுது, ஆனா என் வாழ்க்கை அதனால தடம்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. நடுவர் அவர்களே, நான் ஊருக்கு போன ஒரு ஞாபகத்தை அப்படியே நான் சொல்ல நினைவுக்கு வருது. பொங்கல் விழாக்கு நான் போயிருந்தேன் நடுவர் அவர்களே. அப்போ 2 நிகழ்ச்சி நடத்துனாங்க. கூத்து ஒரு பக்கம், அடுத்த நாள் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி. கூத்த பாக்குறாங்க, பெட்ஷீட்டை போட்டு தூங்குறதுன்னு அங்க வராங்க. அவங்க தொண்டை கிழிக்க மைக்கு கூட இல்லாம தன்னுடைய கலையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நம் கலைஞர்கள். அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில வாயில ஈ போறது கூட தெரியாம இப்படி கை தட்டிட்டு இருக்காங்க. இப்படி இருக்காங்க நடுவர் அவர்கள். நீங்க உண்மையிலே விருப்பப்பட்டுதான் இப்படி ஆடுறீங்களான்னு அந்த கலைஞர்களை கேட்டா ஆமான்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? கலை மக்களினுடைய ரசனைக்கு தகுந்தபடி மதிப்பிழந்ததால் வந்த விளைவு. அவங்க மனசாட்சியோட சொல்லுவாங்க, நாங்க இதுக்காக ஆடணும்னு நினைக்கலீங்க இல்லையா? வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த வில்லேஜ்ல ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பாக்கிறதுக்காக ஊரே வருது. இந்த ஊரே சேர்ந்து ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்துது. எப்படின்னு கேளுங்க. இந்த சிட்டில வெறும் குட்டப்பாவாடை போட்டு நைட் கிளப் டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க கலையை வளர்க்குறாங்களாம். 2024 கணக்கெடுப்பின்படி நம்மளுடைய தமிழகத்திலே 1000க்கும் மேற்பட்ட நைட் கிளப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. இவங்க எப்படி சொல்றாங்க வளருதுன்னு சொல்லிட்டு? பொய்க்கால் குதிரை ஆடக்கூடிய ஒரு 75 வயது
முதியவர் வந்து மிகவும் வருத்தத்தை தெரிவிச்சிருப்பார் இந்த பிபிசி சேனல்ல. அவருடைய மனைவிக்கு 70 வயது, இன்னமும் அவங்க வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. அவங்க 30 வயது வரையும் தான் நான் கரகாட்டம் ஆட முடிச்சு, அதுக்கு மேல என்னால ஆடவே முடியல. காரணம் அவங்க எதிர்பார்க்கின்ற அந்த வயது எனக்கு இல்லை என்று ஒதுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல இவங்க மனப்பான்மை கலையை வளர்க்கணும்ன்றது எப்பயோ போயிடுச்சு நடுவர் அவர்களே. இவங்க எப்படி சொல்லுவாங்க? எனவே இனியாவது வளர்ந்து தாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலையை வளர்ப்போமாக. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையா சொன்னாங்க. அன்னைக்கு இருக்கிற மாதிரி பொறுமை இல்லை, நிறைய விவாகரத்து நடக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. இப்ப எங்க காலத்துல எங்க தலைமுறையில எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க எந்த தலைமுறையிலன்னு கேட்க கூடாது, எங்க தலைமுறையில எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் டைவர்ஸ் ஆகும் இல்லையா? இப்ப இருக்கிற தலைமுறையில கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஆயிடுது, பிரேக்கப். சரிங்களா? அதுல கிரஷ், பப்பி கிரஷ் அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல நம்ம மேடம்க்கு தெரியும், தாலியில மஞ்சள் கைத்தை கொடுத்து போட்டு அதை அப்பப்ப மஞ்சள் பூசுவாங்க, பாத்துட்டீங்களா? இது நீங்க எங்க பாத்தீங்கன்னு கேட்க கூடாது, சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா ஊர்ல கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாலியில வந்து மஞ்சள் கைத்தை தடவுவாங்க. இப்பதான் தாலியை வந்து நம்ம வந்து செயின்ல போட ஆரம்பிச்சோம். அப்பெல்லாம் கயத்துல தான் போடுவோம். கயத்தில் மஞ்சள் தேய்த்த வரைக்கும் நம்முடைய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் என்ற ஒன்று வந்ததே கிடையாது, சரிங்களா? ஒன்னொரு பண்பாட்டையும் நமக்கு வைத்தவர்கள் யாருன்னா பெரியவர்கள். அதனால காலத்தின் அருமை கருதி அடுத்த பேச்சாளரை நான் அழைக்கிறேன். இல்லைங்க, பண்பாடு வந்து வளர்ந்ததுக்குன்னு ஒரு பேசியிருக்காரு. நல்லதா அவர்களை உங்களது கைத்தறிகளை வருக வருக என்று அழைக்கிறேன். உள்ளம் கொள்ளை போவதே உண்மை இன்பம் காணுது, தெள்ளுத்தமிழ் தம்மாக பாடுகிறதே தம்மாக பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளுத்தமிழாகிய செந்தமிழினை வழங்கி அழகான செல்ல குட்டிகளுக்கெல்லாம் என்னுடைய பெரிய வணக்கத்தை சொல்லி நடுவர்களே, ஒரு அருமையான கல்லூரிக்கு அழகான பட்டர்ஃபிளைஸ் முன்னாடி என்ன பேச கூப்பிடுறீங்க. அதுக்கே முதல்ல உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். நடுவர்களே, எப்பேற்பட்ட கல்லூரி தெரியுமா இந்த கல்லூரி? இந்த கல்லூரிக்குன்னு எவ்வளவு பெருமை இருக்கு, எவ்வளவு பாரம்பரியம் இருக்கு. அந்த கல்லூரியில் வந்து கொண்டு பாரம்பரியம் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன நியாயம் இதெல்லாம்? கலைகள்லாம் வளரலங்க, அது வாட்டில தூங்கிட்டு கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியாயமா? நடுவர்களே, இந்த வில்லுப்பாட்டு ஒண்ணு இருக்கிறது மறந்துட்டோம். நாங்கெல்லாம் மழிச்சிட்டோம், எங்களும் ட்ரெண்டிங் கேர்ள்ஸ் அப்படின்னாங்க. வில்லுப்பாட்டு மாதவின்னு ஒருத்தவங்க தெரியுமா நடுவர்களே? சின்ன பொண்ணுதான், என் செல்லக்குட்டிங்க மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணுதான். அழகா இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க நம்மளுடைய வில்லுப்பாட்டை உலக அளவுல அறியப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா வில்லுப்பாட்டு எப்படி அழிஞ்சதுன்னு சொல்லுங்க. என்னுடைய அருமைக்குரிய பாசத்திற்கும் உரிய இந்த அணியினுடைய தலைவர் ரகட் கேர்ள் வந்து சொன்னாங்க, ட்ரெண்டிங் கேர்ள், பாரம்பரியம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாங்களே. அவங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? மாமா. ஆமா தானே? மாமா மாமான்னு கூப்பிடுவாங்களா? பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பத்திரமா இவங்க காப்பாத்துவாங்களா? மேடைக்கு வந்து மட்டும் அழிஞ்சு போச்சுங்க. அழில போற வச்சு எவனோ அழைச்சு விட்டாங்க. மாமான்னு கூப்பிடலாம், தப்பு கிடையாதுமா. மாமா குட்டி அப்படின்னு சார், மாமா குட்டி அப்படின்னு கூப்பிடுற கேங் வந்து எங்களுடைய கேங்க கிடையாது சார். நாங்களாம் நல்ல பிள்ளைங்க சார், நல்ல பிள்ளைங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் நம்ம காலேஜ் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான டான்ஸ் அப்படின்ற பேர்ல காக்காய கழுத்தறுத்து போட்ட மாதிரி என்னதான் இழுத்து ஆடினாலும் கூட இந்த திருவிழா அப்ப பள்ளி கும்மி அடிக்கிறதுக்கு வயசு பிள்ளைங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னா அழகு சிலைகளா அந்த பிள்ளைகள்லாம் வந்து நிக்க, நமக்கு பிடிச்ச ஆனோ அத்தை மகனோ மாமா மகனோ இல்ல நம்ம சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளோ எடுத்தாப்புல நிக்கும் பொழுது அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு கொஞ்சம் கூட அழகு குறையாம வெக்க நிறைஞ்சு வள்ளி கும்மி அடிக்கையில வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் மறைஞ்சு போயிருக்கிறாங்க நடுவர்களே. இப்படி எல்லாம் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு நடுவர்களே. இவங்க வந்து சொன்னாங்க, எதிரணியில வந்துட்டு கரகாட்டம் தான் இன்னைக்கு என்னன்னே தெரியலங்க சொல்லிட்டு போறாங்க. ஹரிச்சந்திரனுடைய அத்தை பொண்ணுன்னு நினைக்கிறேன் இந்த அம்மா. உண்மையை பேசுவாங்க. இந்த அம்மா யார் தெரியுமா? கரகாட்ட கலையை தொடர்ந்து உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. கரகாடுற இவங்களே வருவாங்க, இவங்களே வந்து பிள்ளைய கிள்ளியும் விட்டுருவாங்களாம், இவங்களே வந்து தொட்டியுமே ஆட்டி விட்டுருவாங்களாம். வளரலன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல மாதவி அரசவியில் ஆடிய ஒரு நடனம் தான் கரகாட்டம் அப்படின்றது. அது வந்து இடைப்பட்ட காலத்துல அதனுடைய பார்வை குறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு அதோட பார்வை மறுபடியும் அது உயர்ந்திருக்கு. எப்படி தெரியுமா? ஜப்பான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஹீரோசிமாவினுடைய மாகாணத்தினுடைய தலைவர் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு அவங்க நாட்டுல எத்தனையோ கண்டுபிடிச்சாலும் கூட இவங்க எப்படி மண்டை மேல ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரம் விழுகாம இவங்க கூட்ட ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வியந்து கொஞ்ச நாள் ஆடி பார்க்கட்டுமாங்க அப்படின்னு நம்மளுடைய பாரம்பரிய கலையான கரகத்தை ஒரு ஜப்பானியன் தலையில வச்சு ஆடி பார்த்தாருன்னு சொன்னா கலைகள் எங்கெங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு? அடுத்த நாட்டுக்காரங்களுக்கு அழகழகா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நடுவர்களே. இன்னைக்கு வந்து சொன்னாங்க அவங்க வந்துட்டு இன்னைக்கு மர்மக்கொலை அப்படின்றத மர்மக்கொலையாக மாறிவிட்டது,
அது மாயமாக்கி கொண்டிருக்கிறது. 7ஆம் அறிவு மாதிரி ஒரு படம் எடுத்தாதான் அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அப்படின்னாங்க. எங்க ஒருவேளை எங்களுடைய கலைகளுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா 7ஆம் அறிவு மாதிரி 8ஆம் அறிவும் எடுக்கக்கூடிய அத்தனை வல்லமை பொருந்திய பெண்கள் இருக்கும்போது எங்க கலைகளை சும்மா விட்டுருவோமா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு வந்து காதலை பத்தி நிறைய கசக்கி புளிஞ்சிட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் லவ்யா வந்தா வச்சுக்க போடா பிச்சுக்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இலக்கியத்துல என்ன அழகா சொல்லிருக்காங்க தெரியுமா? யாயும் யாயும் யாராகியும் நுந்தையும் எந்தையும் எம்முறை கேடு செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே கலந்தனவே. மறுமுறை சொல்றேன், ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு இடையில. யாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளீர் ஞானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே கலந்தனவே. என்ன அப்படின்னா, லவ் பண்ற பொண்ணுங்களுக்கே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இவன் நம்மளை மட்டும்தான் லவ் பண்றானா பின்னாடி 4-5 ஓட்டிக்கிட்டு இருக்கானா, இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த ஒரு சந்தேகம் வந்தோட என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்றது இலக்கியத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லலைங்க, இலக்கியத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு, ஏமா உங்க அப்பா எங்க அப்பா யாருன்னே தெரியாது, ஆனா நீயும் நானும் யாருன்னே தெரியாதுங்க, ஆனாலும் நம்ம 2 பேரும் லவ் பண்றோம். எப்படி லவ் பண்றோம் தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு மழத்துளி வந்துச்சுன்னா அது டொங்கில செம்மண்ல விழுந்துச்சுன்னா செம்மண் எது தண்ணி எதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு மிங்கிள் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம 2 பேரும் மிங்கிளா இருக்கும்போது ஏமா நீ மாதிரி டவுட் பண்ற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா இலக்கியத்தின் மூலமாக கூட காதலை அழகாக காட்ட முடியும் அப்படின்றத இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கலைகள் எப்படி நடுவரவர்களை அழியுதுன்னு நீங்க சொல்லலாம். நடுவரவர்களே, இன்னைக்கு வந்துட்டு என்னதான் நீங்க சொன்ன மாதிரி இளையராஜாவினுடைய பெட்டி, ஏஆர் ரஹ்மானினுடைய கிட்டார், அனிருத்தினுடைய கீபோர்ட்ல இருந்து வர இசைகளை எல்லாம் விட நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய பறையினுடைய இசையிலிருந்து டனக்கு 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 டின் டனக்கு 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 டின் டனக்கு 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 டின் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்டோன்னு மண்டைக்குள்ள என்ன பண்ணுமாருங்க. புடவையை கட்டிருக்கோம், பொம்பளை பிள்ளையா பிறந்து விட்டோம், அது எல்லாத்துக்கும் மேல அடிக்கிற தப்பு எல்லாம் வீட்டுலடா அப்படின்னு இருந்தா கூட நம்ம மைண்டு கேட்காது. ஒரு மூமெண்ட்லயே போக தோணும். பாத்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வு இருக்கும் வரை எங்களுடைய கலைகளை அழித்துக் கொள்ளவே முடியாது. வந்து சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்து சோத்துக்கு செத்தவங்க மாதிரியே பேசிட்டு போயிருக்கிறாங்க அந்த ரகட்கள். என்னமோ நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம் திடீர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஔவையார் அதிகமானை பத்தி தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஔவையாருக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க வாழக்கூடிய ஒரு அழகான நெல்லிக்கனி கிடைச்ச கூட எனக்கு வேணாம், நீ வச்சுக்க, நீ சாப்பிட்டா நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னவங்க. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்து எங்க பிள்ளைங்க எப்படி தெரியுமா, ஒரு டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து அதை திறந்து வச்சா அதுக்குள்ள 10 கை வந்து ஒரு வாயா எடுத்து சாப்பிடுவோம். பாத்தீங்களா? அப்பேற்பட்ட பாரம்பரியத்தை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு பாரம்பரியம்லாம் வளரலாங்க. டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்தா கூட பரவாயில்லம்மா. அன்னைக்கு ஒரு பொண்ணு டிஃபன் பாக்ஸ் வச்சு பார்த்தா குங்குமம் ஸ்மெல் மாதிரி இருக்கு. நான் ஸ்லிம் அண்ட் பியூட்டியா இருக்கணும், இவ்வளவுதான் சாப்பாடு சாப்பிட போறேன் அப்படின்னு சரிங்களா. இந்த சென்னை மெரினா பீச் மாதிரி இந்த எக்மோர் சென்ட்ரல் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுறாங்க. பாத்துருக்கீங்களா? சாப்பிடறதுக்கு நீங்க போனீங்கன்னா 3 தான் கொடுக்குறான் அந்த பாக்ஸ்ல. இதுக்கு பேசாம வருஷம் நீங்க வச்சு வாங்கி ஊட்டி விட்டுடலாம். பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி சாப்பாடு குறைஞ்சதே வருது. நவீன விளையாடு பாப்பா அப்படின்ற ஒரு பாடலை விட இந்த ரகட்கள் பாடி போயிருந்தாங்க. காலையில் எழுந்தவுடன் காபி, சாயங்காலம் ஆனால் டியூஷன், அதுக்கப்புறம் பணம் இருக்குதான்னு மட்டும் பாரு பாப்பா அப்படின்ட்டு போயிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. காசு பின்னாடி ஓடக்கூடியவர்கள் அல்ல தமிழ் மக்கள், பாசத்துக்கு பின்னாடி ஓடக்கூடியவர்களா எங்களுடைய தமிழ் மக்கள் அப்படின்றத ஒரு மதுரைக்கார பையன், சின்ன பையன், இந்த இப்ப புயல் வந்துச்சு இல்லையா, நான் விளையாட்டு சாமான் வாங்குறதுக்குன்னு கொஞ்சோண்டு காசு சேர்த்து வச்சிருக்கேன், சென்னையில இருக்கிறவங்க தண்ணிக்குள்ள கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுனாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கொடுத்தான்னு சொன்னா அப்பேற்பட்ட மனசு உள்ளவங்க சொன்னாங்க. எங்களை பார்த்து என்னமோ பணத்துக்கு பின்னாடி ஓடி பாப்பா எகத்தாளமா பேசிட்டு போயிருக்காங்க. லூடோ இன்னைக்கு வந்துட்டு நாங்களாம் தாயம் விளையாடுவதில்லை, வெட்டி எறிந்தால் கூட திருப்பி வாழ வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தது தாயம். லூடோ விளையாடுறோம்ல, டீம் போட்டு லூடோ விளையாண்டுட்டு தானே இருக்குமா. என்ன கொஞ்சம் டெக்னாலஜி ஆயிட்டோம், வீட்டுல கோலம் போட்டா டைல்ஸ்ல கலர் தெரிய மாட்டேங்குதுன்னு கலரை வந்து லூடோ விளையாண்டுட்டு இருக்கோம். என்னமோ நாங்க வந்து பாரம்பரிய கலையை பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஊர் பக்கம் போறோம், கிராமத்து பக்கம் தான் பொங்கல்லாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. உண்மையிலே வந்து பொங்கல் கொண்டாடல, பொங்கல்னா என்னன்னே தெரியாதவங்க பொங்கலை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவள் நண்பதான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குதுங்க, என் ஐடி தான். அதுல போய் பாருங்க, எங்க ஊர்ல எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரபல பப்ளிசிட்டி எல்லாம் கிடையாதுங்க. அங்க ஒரு இன்டர்நேஷனல் கேம் ஒன்று வச்சிருக்காங்க. என்ன கேம் தெரியுமா? லெமன் இன் தி ஸ்பூன். இப்படி ஒரு இன்டர்நேஷனல் கேம் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது தமிழ்நாட்டை தவிர. அந்த கேம்ல வந்து மிகப்பெரிய 30 சொல்லி கொடுக்குறாங்க. என்ன நுட்பம் தெரியுமா? இந்த லெமன் எடுத்து ஸ்பூன்ல வச்சு வாயில வச்சு அப்படி கொண்டு போய் டார்கெட்ல அச்சீவ் பண்ணும். வாயில வரக்கூடிய வார்த்தைகளை பத்திரமா வச்சு விட்டேன்னா
வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படின்றத எவ்வளவு அழகா இத்தனோடு விஷயத்துக்குள்ள வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதை பாதுகாத்து பாரம்பரியமா விளையாண்டுட்டு இருக்கிறோமே, எங்களை பார்த்து கலைகளை கைவிட்டுட்டோம்னு நடத்துவாங்க. இறுதியா நிறைவாக இப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய கலைகளான விவசாயம், அந்த விவசாயமே இன்னைக்கு சாயம் போயிட்டு இருக்கின்றப்போ, விவசாயம் பண்ணும் போது பாடப்பட்ட நாட்டுப்புற பாட்டு மட்டும் எங்க இருந்துங்க வாழ போகுதுன்னு எங்களை பார்த்து கேட்கலாம். ஆனா தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் விவசாயத்தை கைவிட மாட்டேன்னு நிற்கக்கூடிய விவசாயிகளை பார்த்ததுக்கு பிறகு பீட்சாவையும் பர்கரையும் விட்டுட்டு கம்பத்தையும் சோளத்தையும் தேடி நாங்கள் ஓட ஆரம்பிச்சு கொண்டிருக்கோம்னு சொன்னா, நடுவர்களே, எங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிறதுல ஒரு நாளும் எங்களுடைய தமிழர்கள் சளைத்தவர்கள் அல்ல. அதனால என்னைக்குமே எங்களுடைய கலைகளும் பண்பாடும் பாரம்பரியம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி மேடம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லி பேசுவதற்காக திரு பாலாஜி அவர்களை உங்களது கைத்தட்டிகளுடைய நிறைவு பேச்சாளரை அழைக்கிறேன். வாங்க. இந்த நிகழ்ச்சியினை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும், எனக்கு இங்க பேச வாய்ப்பளித்த எனது குருநாதர் மற்றும் நடுவருமான நெல்லை சுப்பையா அவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுவர் அவர்களே, எதிரணி தம்பி சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கள்லாம் கண்மணி கண்மணி நீ கண்ணுறங்குன்னு தாலாட்டு பாடுவாங்கன்னு. தம்பிக்கு கல்யாணம் ஆகல. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தம்பி, இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கள் யாரும் தாலாட்டு பாடுறது இல்லை. யூடியூப்ல கண்மணி அக்காவும் பப்புவும் தான் தாலாட்டி சோறு விட்டுறாங்க. நீ இப்படியே பேசிருந்தா கல்யாணமே ஆகாது. ஃபியூச்சர்ல ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி நல்லா சமைப்பா தாலாட்டு பாடுவான்னு மட்டும் சத்தியமா நினைக்காத. அந்த மாதிரி இருந்தா ஸ்டேஜ்லயே குழி தோண்டி புடச்சிரு. இப்ப யூடியூப்ல அந்த தாலாட்டு பாட்டை போட்டு அந்த குழந்தைக்கு எல்லாம் புடிச்ச முன்னாடி தூங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு தமிழரின் பாரம்பரிய கிராமிய கலைகள் என்று சொல்லக்கூடிய கரகாட்டமோ, ஒயிலாட்டமோ, காவடி ஆட்டமோ, தப்பாட்டமோ நீங்க 4 இடத்துல பார்க்கலாம். ஒன்று பொங்கல் விழா டைம்ல நீங்க பார்க்கலாம், இன்னொன்னு பொன்னியம்மன் கோயில் விழா டைம்ல பார்க்கலாம், இல்லைன்னா தம்பி சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல குடியரசு தினத்துல பார்க்கலாம், 4வது 15 வருஷம் கழிச்சு நீங்க மியூசியத்துல பார்க்கலாம். காரணம் என்னன்னா, நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நடுவர் அவர்களே, உங்களை 20 வருஷம் நான் பின்னோக்கி கொண்டு போறேன். ஏன்னா 2004ஆம் ஆண்டு நான் படித்த பள்ளியில் இன்னொரு பள்ளி திறக்கிறாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் திறக்கிறாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு அன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்தாங்கன்னா, கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா வந்தார். அன்னைக்கு கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா முன்னாடி நாங்கள் கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம் எல்லா ஆட்டமும் ஆடணும். அந்த ஆட வச்ச பெருமை எங்கள் தமிழ் ஆசிரியரை சாரும். அந்த தமிழ் ஆசிரியர் யாரும் இல்லை, எங்கள் நடுவர் தான். இன்னைக்கு நிலம் அப்படியே மாறி போச்சு. ஆனுவல் டேன்ற கான்செப்டே எங்கள் ஸ்கூலில் கிடையாது. நீட் கோச்சிங், ஐஐடி கோச்சிங்னு மாறி போச்சு. காலேஜஸ்ல குத்து பாட்டுங்க தான் ஜாஸ்தியா இருக்காண்டி கிராமிய கலைகள்லாம் வந்து நாம்கே வாசா வச்சு கேரளத்தோட சண்டை மேளங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குன்றது நம்மளால மறுக்க முடியாது. இந்த இடத்துல நான் டாக்டர் காளீஸ்வரன் ஐயா பத்தி சொல்லி அவர்களே, காளீஸ்வரன் ஐயா யாருன்னா 30 ஆண்டு காலமாக தமிழரின் பாரம்பரியத்தை கிராமிய கலைகளையும் பாதுகாத்து அழிந்து போகாமல் காத்து வருபவர். ஜெய்பீம் படத்துல ராசா கண்ணு வழக்குல செங்கேணி வருவாங்கல்ல, செங்கேணி கூட ஒருத்தர் ஜோல்னா பை மாட்டுன்னு வருவார் ஒருத்தர். அவர் தான் காளீஸ்வரன் ஐயா. இங்க லயோலா காலேஜில் தான் இருக்காரு. ஐயா சொன்ன ஒரு சில கருத்துக்களை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். நம்ம தமிழர்கள் இந்த நிலத்தை 5ஆ பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை என்பது காடு காடு சார்ந்த பகுதியும், மருதம் என்பது வயல் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல் என்பது கடல் கடல் சார்ந்த பகுதியும், அதே போல பாலை என்பது பாலைவனத்தை குறிக்கிறது. இந்த குறிஞ்சிக்குடைய ஆட்டமாக என்ன வச்சிருக்காங்கன்னா காவடி ஆட்டம் வச்சிருக்காங்க. மருத நிலத்திற்குரிய ஆட்டம் எதுன்னா தெருக்கூத்தும் தப்பாட்டமும் வச்சிருக்காங்க. நெய்தல் நிலத்திற்கு களியல் ஆட்டம் அப்படின்னு வச்சிருக்காங்க. களியல் ஆட்டம்னா தூத்துக்குடி பக்கம் ரொம்ப ஃபேமஸ். அதே போல பறை இசையை பத்தி ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, பறை வந்து நமக்கு தெரிஞ்சது ஒரு பறை தான். ஆனா ஐயா சொல்றதை வச்சு பார்த்தா தொண்டகப்பறை, ஆள்பறை, அரிப்பறை, திருமணத்திற்கான பறை, விழாக்களுக்கான பறை, போர் முரசு என 122 வகை பறை இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லக்கூடிய அடிப்பறை மட்டும்தான் இருக்கு. பறை எப்படி வாசிப்பாங்கன்னா, ஒரு சில நிகழ்வுல ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு ஒரு அடியும், பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு ஒரு அடியும், மழை வரலன்னா அதுக்கு ஒரு அடியும், கம்மா உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு ஒரு அடியும், திருவிழா வந்தா திருவிழாக்கான ஒரு அடியும், சாவு பிணம் போகும்போது அதற்கு ஒரு அடியும், செத்தவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பிடக்கூடிய குறிப்பறிந்து அடிக்கக்கூடிய படைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதே போல வேலு நாச்சியார் பத்தி ஐயா சொல்லும் பொழுது, வேலு நாச்சியார் படையில குயிலின்னு ஒரு பெண் இருந்தாங்க. குயிலி தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் பாம். குயிலி வந்து போகும்போது வாசித்த பறை தான் தொண்டகப்பறை. தொண்டகப்பறை வந்து வீரத்தை குறிக்கிறது. அதே போல வேலுநாச்சியார் படையில கண்ணாத்தான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. கண்ணாத்தா வாசித்த பறை வந்து சூதகப்பறை. ஏன்னா கண்ணாத்தாவுடைய கணவன் வேலுநாச்சியாரை காட்டி கொடுப்பதற்காக ஆங்கிலேயன் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டான். அதை சொல்றதுக்காக தான் அந்த சூதகப்பறை. சூது அகம், சூது அகம், அது சூதகப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. கரகாட்டம், கரகாட்டம் கிவ்ஸ் கான்சென்ட்ரேஷன் ஐயா சொல்றாரு.
நம்ம சொன்ன மாதிரி கரகாட்டத்தில் நிறைய வகைகள் இருக்கு. அது என்னன்னா தொண்டிக்கரகம், குதிர்கரகம், வேப்பிள்ளை கரகம், பூக்கரகம், கிளிக்கரகம், அடுக்கு கரகம், அக்னி கரகம்னு நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்த அடுக்கு கரகம், அக்னி கரகம்லாம் மறைஞ்சே போச்சு. அடுக்கு கரகம் என்னன்னா பஞ்சம் பிழைக்க ஊர் விட்டு ஊர் மக்கள் போகும்போது ஒரு 5 அடுக்கு பானையில, ஒரு பானையில அரிசியும், ஒரு பானையில புளியும், ஒரு பானையில உப்பும், ஒரு பானையில பருப்பும் கொண்டு போறது தான் அடுக்கு கரகம். அந்த மாடல் தான் இன்னைக்கு ராஜஸ்தான்ல தண்ணி கொண்டு போறாங்க பாத்தீங்களா, பெண்கள் அடுக்கடுக்கா வச்சு. இந்த மாடல் தான் அன்னைக்கு அங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே போல நம்ம தெருக்கூத்து பத்தியும் சொல்லி ஆகணும், ட்ரைபல் டான்ஸ் பத்தியும் சொல்லி ஆகணும். ட்ரைபல் டான்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி சைட்ல பார்க்கலாம். ட்ரைபல் டான்ஸ் வந்து நைட்ல ஆடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குச்சியில களிமண்ணை சொருகி அந்த களிமண்ணை மின்மினி பூச்சிகளை ஒட்ட வச்சு ஆடுவாங்க. அந்த ஆட்டம்லாம் இன்னைக்கு மறைஞ்சே போச்சு. அதே போல பூத கபால ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் இருக்குது. இருட்டில் ஆடக்கூடிய ஆட்டம், பேய்களையும் பிசாசுகளையும் விரட்டக்கூடிய ஆட்டம் சொல்லுவாங்க. ஆனா பிசாசுகள் என்று சொன்னால் கொடிய விலங்குகளை விரட்டக்கூடியது. இன்னைக்கு அந்த ஆட்டத்தை ஆடுறதுக்கு தமிழ்நாட்டில் வெறும் 5 பேர் தான் இருக்காங்க. மீதி பேர்லாம் என்னன்னாங்க சொல்லுங்க. ஆகா பெருமாள் ஐயாவும், தோ பரமசிவன் ஐயாவும், சிவசுப்பிரமணிய ஐயாவும் 1124 கலைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனா டாக்டர் காளீஸ்வரன் ஐயாவால வெறும் 121 கலைகள் மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்கு. மீதியெல்லாம் என்ன ஆச்சு யாருக்கும் தெரியாது. மருத நிலத்திற்கு சொந்தமான ஏற்பாட்டோ, விதைப்பாட்டோ, நாத்துப்பாட்டோ, நடவு பாட்டோ இன்னைக்கெல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாத்து மிஷின் நடுது, இல்ல வட இந்தியர்கள் வந்து நடுறாங்க. எனக்கு 200 ரூபாய் குத்தா போதும் சார், நான் செய்யறேன்றான் அவன். அதே போல தெருக்கூத்து பாத்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காலையில 6 மணி வரைக்கும் கண்டினியூஸா போகும். 2K கிட்ஸ் நீங்க அதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் 90s கிட்ஸ் ஆன எங்களுக்கு அந்த பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருந்து. அந்த எங்களால சின்ன பசங்களை போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பிரேக்ல என்ன பண்ணுவாங்கன்னா விடுகதை மாதிரி போடுவாங்க, ஜோக்கர்ஸ் வந்து பேசுவாங்க. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு கரண்டி மாவுல ஊருக்கெல்லாம் தோசை, அது என்ன அப்படின்னு டக்கு நாங்க யோசிப்போம். ஒரு கரண்டி மாவுல ஊருக்கெல்லாம் தோசை, அது என்னன்னு டக்குன்னு வானத்துல நிலாவை காட்டுவார், நிலா அப்படின்னு. அதே போல இன்னொரு சொல்லுவாரு, ஊரெல்லாம் கூவி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் பொறிப்பான், அவன் யார் அப்படின்வாங்க. ஊரெல்லாம் கூவி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் பொறிப்பான், அவன் யார்? சலவை தொழிலாளி. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாகவும் தெருக்கூத்து அன்னைக்கு இருந்திருக்கு, இன்னைக்கு இல்லைன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். அதே போல ஒயில் பாட்டு தான் சினிமாவுக்கு பேஸே. இப்போ நான் பாடக்கூடிய ஒயில் பாட்டு வந்து எல்லல் துள்ளல் ஒயில் பாட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிவசுப்பிரமணிய வாதியார் பாடினாரு. காடுகளின் தலையை வெட்டினான் தம்பி லக்ஷ்மணன், பர்ணசாலை உண்டு பண்ணினான். காடுகளின் தலையை வெட்டினான் தம்பி லக்ஷ்மணன், பர்ணசாலை உண்டு பண்ணினான். இதை சின்ன வயசுல இளையராஜா கேட்டு அவர் வளர்ந்த அப்புறம் அலைகள் ஓய்வதில்லை படத்துல வாடி ஏன் கப்ப கிழங்கு எங்க அக்கா பெத்த முக்கா துட்ட பாடாத வாய திறந்து அந்த மட்டும் அப்படியே இங்க வச்சாங்க. நடுவர் அவர்களே இவ்வளவு பேசினாங்களே எதிரணியினர், அவங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். கொரோனா டைம்ல 28 கிராமிய கலைஞர் செத்து போனாங்களே, அதுக்கு இந்த அரசாங்கமும் நீங்களும் என்ன பண்ணீங்க? எத்தனை கிராமிய கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு? எத்தனை கிராமிய கலைஞர்களுக்கு சொந்த வீடு வாசல் இருக்கு? எத்தனை கிராமிய கலைஞர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை மேல் படிப்பு படிக்க வைக்கிறாங்க? தமிழ்நாட்டில் மொத்தம் 3 லட்சம் பேர் இருக்காங்க நடுவர்களே. ஆனால் கலை பண்பாட்டு துறையால் 1 லட்சம் பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மீதி பேர்லாம் என்ன ஆனாங்க? ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிற நடுவர்களே, கலை ஒரு காலத்தில் கலை மக்களுக்காக இருந்தது. ஆனால் இன்றோ கலைக்காக கலைஞர்கள் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது என்று கூறி வாய்ப்பளிக்க அனைத்து நடுவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். 2 பக்கமும் பேசிட்டு போயிருக்காங்க. இப்போ தீர்ப்பு கொடுக்கணும் இல்லையா? உண்மையிலே முந்திலாம் பாட்டு பாடி நடவு நட்டாங்க, இப்பெல்லாம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே நடவு நட்டுருக்காங்க. இவங்க சொன்னாங்க பாருங்க, இன்னைக்கு எங்க கிராமம் இருக்கு? வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாங்க பாருங்க, ஆளே இல்லாத காட்டுல யாருக்குடா நீ டீ ஆத்துறங்கிற மாதிரி. இன்னைக்கு நடவு நடவுக்குலாம் ஆளே கிடையாது, நடவு பாட்டே இன்னைக்கு கிடையாது தெரியுங்களா? நடவுக்கு ஆள் இருந்தா தானே நடவு பாட்டுன்னே இருக்கும். நடவு பாட்டே இன்னைக்கு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல, எல்லாம் மிஷின் நடவு. அப்படி இருக்கப்ப எப்படி நடவு பாட்டை இன்னைக்கு இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க இல்லையா? ஆகவே நம்முடைய பாரம்பரிய கலைகள் தளர்கிறது என்பதையே பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகிறார்கள்.